குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ப்ராப்ளம் மார்ஜினல் காஸ்டிங்கில். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ணியிருக்கோம், பிரேக் ஒன் பாயிண்ட் கால்குலேட் பண்ணியிருக்கோம், ஃபிக்ஸட் காஸ்ட் கால்குலேட் பண்ணியிருக்கோம், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கொஸ்டினில் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட வேல்யூ 50,000 கொடுத்துட்டாங்க. ரெப்ரசன்டிங் 40% ஆஃப் த சேல்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. பிவி ரேஷியோ 30% கொடுத்துருக்காங்க. ஸோ கால்குலேட் பிரேக் ஒன் சேல்ஸ் ஃபிக்ஸட் காஸ்ட், இந்த ரெண்டு பாயிண்ட் கேட்குறாங்க. நல்லா கவனிச்சிங்க. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணோம், ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இன்னொன்று வந்து ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எம்எஸ் அதோட வேல்யூ வந்து 50,000. ஸோ ஈக்குவல் டு 40% ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 40% ஆஃப் த சேல்ஸ். அப்போ 40/100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறீங்க. இப்போ சேல்ஸோட வேல்யூ நம்ம கேட்குறாங்க, சேல்ஸோட வேல்யூ. அப்போ 50,000 into 100, ஸோ டிவைடட் பை 40. 1 0 1 0, 2 4, 5 10, 1 2, 25 2 50. ஸோ 25,000 into 5 மல்டிப்ளை பண்ணேன்னா 1,25,000. இதான் வந்து ஸோ தட் இஸ் கால்டு த ஆக்சுவல் சேல்ஸ். உன்னுடைய சேல்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சுவல் சேல்ஸ் 1,25,000. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 50,000, 40% ஆஃப் த சேல்ஸ் அப்படிங்கும்போது 40/100. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 100 இன்ட்டு கீழே வந்து டிவைடட் பை 40 அடித்து சுருக்கினேன்னா உனக்கு 1,25,000 உன்னுடைய ஆக்சுவல் சேல்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நான் வச்சுக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பிரேக் ஈவன் சேல்ஸ் நீ கண்டுபிடிக்கணும். அப்போ பிரேக் ஈவன் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ரொம்ப சிம்பிள். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஈக்குவல் டு ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். இது நமக்கு தெரியாது, இதுதான் கொஸ்டின். இப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 50,000, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 50,000, ஆக்சுவல் சேல்ஸ் வந்து 1,25,000 நீ கண்டுபிடிச்சிருக்க. ஓகே, ஸோ பிரேக் ஈவன் சேல்ஸ் தெரியாது. அப்போ ஸோ இந்த இடத்துல பிஇ இப்போ இந்த பிரேக் ஈவன் சேல்ஸ் இங்கிட்டு கொண்டு வா. இந்த 1,25,000 இந்த 50,000 ஈக்குவல் டு அங்கிட்டு போனால் 50,000 மைனஸ் 50,000 ஆயிடும். அப்போ பிரேக் ஈவன் சேல்ஸ் ஈக்குவல் டு 75,000. 1,25,000 50,000 கழிச்சுட்டேன்னா 75,000. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கக்கூடிய பாயிண்ட். ஓகே, மறந்துடாது. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கொடுத்துருக்காங்க சார், ரெப்ரசன்டிங் 40% ஆஃப் த சேல்ஸ்னால் முதல்ல சேல்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த சேல்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றது உனக்கு நான் வச்சுக்க திருப்பி ரீகால் பண்ணிக்கிறேன். ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து அதோட வேல்யூ வந்து 50,000. ஸோ ஈக்குவல் டு 40% ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 40% ஆஃப் சேல்ஸ். அப்போ 50,000 into 100 டிவைடட் பை 40. இதை அடித்து சுருக்கிறேன்னா உனக்கு 1,25,000 வேல்யூ கிடைக்கும். இதுதான் தட் இஸ் கால்டு த ஆக்சுவல் சேல்ஸ். ஸோ பிரேக் ஈவன் சேல்ஸ் நமக்கு தெரியாது. மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு இன்னொரு ஃபார்முலா வந்து ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட வேல்யூ 50,000, ஆக்சுவல் சேல்ஸ் நீ கண்டுபிடிச்சது 1,25,000. ஸோ பிரேக் ஈவன் சேல்ஸ் அப்படின்னு போட்டுக்க. இப்போ இந்த பிஇ சேல்ஸ் இங்கிட்டு ஈக்குவல் டு இங்கிட்டு கொண்டு வா. இந்த 50,000 ஈக்குவல் டு இங்கிட்டு கொண்டு வந்தோன்னா மைனஸ் 50,000 ஆயிடும். அப்போ பிரேக் ஈவன் சேல்ஸை கழிச்சிட்டு அப்படின்னா 1,25,000 வந்து 50,000 கழிச்சிட்டு அப்படின்னா பிரேக் ஈவன் சேல்ஸோட வேல்யூ வந்து உனக்கு 75,000 கிடைச்சிடும். ஓகே, ரைட். இப்போ செகண்ட் கொஸ்டின் நமக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று, ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் அதாவது பிரேக் ஈவன் சேல்ஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்டு டிவைடட் பை பிவி ரேஷியோ. இதுதான் ஃபார்முலா. பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட்டு டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஸோ பிரேக் ஈவனுடைய சேல்ஸோட வேல்யூ வந்து நமக்கு எவ்வளவு 75,000. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் நமக்கு தெரியாது.
இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபிக்ஸட் காஸ்ட் தான் தெரியாது. பிவி ரேஷியோ கணக்கில் வந்து உனக்கு 30% கொடுத்துருக்காங்க. 30% கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் equal to 75,000 into 30/100. ஸோ 2 0 அடிச்சுட்டேன்னா ஸோ 750 into 30. ஸோ ஆன்சர் வந்து 22,500. ஸோ 75,000ல் 30% பார்த்தீங்கன்னா உனக்கு ஆன்சர் வந்து 22,500. ஸோ கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்ன, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிச்சிருக்கோம், பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ணியிருக்கோம், பிரேக் ஒன் பாயிண்ட் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட வேல்யூ கொடுத்து சேல்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. அடுத்து பிவி ரேஷியோ 30% கொடுத்து ஃபிக்ஸட் காஸ்ட் வேல்யூ கேட்குறாங்க. அப்போ பிரேக் ஒன் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதோட வேல்யூ நம்ம இங்கே அப்ளை பண்ணி ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஸோ பிவி ரேஷியோ பர்சன்டேஜை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து நமக்கு தெரியாது. 75,000 பிரேக் ஒன் சேல்ஸ் இருக்குது. ஸோ 75,000ல் 30% பார்த்தீங்கன்னா உனக்கு 22,500. ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்ப்போம். இதில் ஏதாவது உனக்கு கொரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடும். ஓகே, தேங்க்யூ. Class